அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா வல்லவர் நல்லவர் அன்புள்ளவரே, என்றும் இருப்பவரே, என்றும் எங்களை காப்பவரையும் துதிக்கிறோம் ஆராதிக்கிற வகைப்படுத்துகிற தகப்பனே. இந்த நாளை கொடுத்திரப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்திரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அந்த 1 பேதுரு அதிகாரத்தை நாங்கள் தியானித்து பார்த்தோம். இந்த அதிகாரம் முழுவதும் எங்களோடு நீங்கள் பேசினதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எதற்காக நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்தோம், எதற்காக இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம், எதற்காக நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறோம், பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை எங்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் புறஜாதியான மக்கள் முன்னாடி நாங்கள் சாட்சியாக நாங்கள் வாழ்கிறதுக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்திக்கிறோம் சாமி. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைகளை வசனத்தை கொடுத்து சத்திய நோயில் நாங்கள் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய அனிதின வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தைகளையும் வசனத்தில் நாங்கள் நிலைக்கொண்டு உமக்கு சாட்சி கொடுக்கவும் கனி கொடுக்கவும் மக்களாக நாங்கள் வாழ வளர உதவி செய்யுங்க தகப்பனே. நாங்கள் போகும்போது வரும்போது உங்களுடைய தூதலை அனுப்பி எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் உமக்கு வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இதோ வானத்திலிருந்து மேகங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறதோ அதே போல் எங்களுடைய நாட்கள் போய்கொண்டிருக்கு தகப்பனே. நாங்கள் இந்த உலகத்துக்குரிய மனிதர்கள் அல்ல, நாங்கள் உமக்குரிய மக்கள், உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாங்கள் இந்த உலகத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது தகப்பனே. எங்களை பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க தகப்பனே. வானத்து பறவைகளை பாருங்கள், அதை அரிக்கிறதும் இல்லை விதைக்கிறதும் இல்லை, ஆனாலும் அதுக்கும் தேவன் உணவு தருகிறான்னு சொல்லிட்டுருங்கப்பா. எங்களுக்கு அனுதினமும் உணவுகளை கொடுத்து எங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையும் வசனத்தையும் கொடுத்து எங்களை பரிசுத்தமாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. யார் தாகமாக இருக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வார்கள், வார்த்தையில் நிலை கொண்டிருப்பாருன்னு சொல்லி தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் தாகமாக இருக்கிறோம். உம்முடைய வல்லமையை எங்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. உம்முடைய ஆவியை எங்களுக்கு ஊற்றுங்க. உம்முடைய வார்த்தைகளை வசனத்தை எங்கள் இதயத்தில் வைத்து நாங்கள் உமக்கு கனி கொடுக்குற மக்களாக வளரும் உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எங்களை மன்னித்து எங்களை புது மனிதனாக நீங்கள் மாற்றி எங்களை வெளிச்சத்தின் வழியில் நடிக்க வைங்க தகப்பனே. இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தொட்டு ஆசீர்வதிங்க, அவர் தேவைகளை சந்திங்க, ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகரும் முனிக்குமாருமாகி இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பூமியும் செயற்படுறதாக எங்கள் அனுதினவை எங்களுக்கு எங்கள் தேவை செய்வர்களை நாங்களும் சோதனையிலும் தீமையை பிதாவாகிய யெகோவாவினுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வழிநடத்தலும் சதா காலமும் நம்மோடும் எல்லோரோடும் இருப்பதாக. ஆமேன்.